3 சென்ட்டில் ஒரு அருமையான வீடு பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. 4 சென்ட் 5 சென்ட்டில் கட்டுற வீட்டோட பிளானிங்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்த வீட்டோட பிளானை வந்துருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்வீட்டாக கேட்டுக்கோங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஆஸ்தட்டிக்கான லுக்கில் இருக்குது. வீட்டுக்குள்ளே 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா, அது பக்கத்தில் ஓப்பன் யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 லிவிங் ஹால் இருக்குது. கிச்சனு, டைனிங், ஸ்டோர் ரூம், பூஜா ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அது போக ஒரு கிங் சைஸ் பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்டாச்டு பாத்ரூம், ஜக்கூசியோட ஒரு ஸ்பேசியஸான அட்டாச்டு பாத்ரூமோட இருக்குது. இது போக ஒரு கவர்டு பால்கனி ஏரியா, வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 BHK வீட்டுக்கு தேவையான பிளான் பக்காவாக வந்துருக்கு. வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டோட பிளானை பாருங்கள். வீடு வாங்க போகிறீங்கனாலும் ஒரு 4 சென்ட் 5 சென்ட் இடத்துல கட்டுற வீட்டோட பிளான் மாதிரியே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த வீட்டை. இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 3 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் டைப்பில். வீட்டோட நீலகலன்னு பார்க்கும்போது 32க்கு 40ங்கிற நீலகலை எடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ஆஸ்தட்டிக்கான லுக்கில் அமைஞ்சிருக்கு. சாண்டில் ஒர்த்து ஒயிட் கலர் தீமில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸு மேஜராக அது ஃபுல்லாமே வந்து டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் பாக்ஸ் டைப்பில் ஒரு சிவில் ஒர்க்லேயே ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கில் கொடுத்து அங்கே ஸ்பாட்லைட்டில் சின்ன ஸ்பாட்லைட்டில் கொடுத்து ஆஸ்தட்டிக் லுக்கில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஃபோல்டபுள் டைப்பில் WPC போர்டு, CNC லேசிகர் டிசைன்ஸோட ஒரு ஃபோல்டபுள் கேட் மாட்டியிருக்காங்க. ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நல்லா 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. 17க்கு 21ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் இருக்குது, வாட்டர் சம்பும் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். துணி துவைக்கிறதுக்கான இங்கே மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான இங்கே ப்ரொவிஷன்ஸ், துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வீட்டை சுற்றி நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி செட் பேக் ஏரியாவில் வீட்டை சுற்றியுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கார் பார்க்கிங்கில் பாருங்கள், இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சின்ன ஸ்பாட் லைட்டில் ஏகப்பட்ட கார்னரில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் இந்த செட் பேக் ஏரியாவில் கடைசியில் வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. அதோட வந்து 5க்கு 7. இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ், 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸு, அதில் கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான லிவிங் ஹால் நீங்கள் பார்க்க முடியும். இதோட அளவு 16க்கு 16. சீலிங்கில் இங்கே ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டில் எல்லா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு UPVC விண்டோ இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் UPVC விண்டோ ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க ஹாலோட வெளிச்சத்துக்காக. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இங்கே வந்து 2x4 ஹை கிளாஸ் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட பேக் சைடில் வாலில் பார்த்தீங்கன்னா லூவர் பேனல் டிசைன்ஸ் வந்து கோல்டன் தீமில், இந்த ப்ரௌன் வித் கோல்டன் தீமில் அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே வந்து ஒயிட் வித் இந்த ப்ரௌன் கலர் தீமில் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இன்பில்ட்டாக இதுலேயே வந்து ஒரு டிசைனர் மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம UPS இன்வெர்ட்டரில் இங்கே வச்சுக்கலாங்க. அதுக்கு உண்டான ஸ்டோரேஜ் ஒரு ரூமே இங்கே டிவி பேக் சைடில் ஒரு ஹிட்டனான ரூமே கட்டியிருக்காங்க. பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங்கை பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங்கோட மொத்தளவு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16. என்ட்ரி ஆகும்போதே டைனிங் ஏரியா தான். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனு, வெளுத்ததுக்காக விண்டோஸ் இருக்குது. அதுக்கு பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு கிச்சன் ஏரியாங்க. இங்கே வந்து நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஒரு கிச்சன், மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிரே ஒயிட் கலர் தீமில் இந்த மாடலர் கிச்சன் ஃபுல்லாமே யூனிட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து RCC ஸ்டோரேஜ் யூனிட்டு, இங்கே வந்து வால் ஷெல்ஃபோட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு, இங்கே வந்து கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்போது இங்கே வால் மவுண்டட் டைப்பில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. எல் டைப்பில் ஒரு கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து அங்கே ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டு, ப்ரௌன் கலர் தீமில் ஒரு சாண்டில் கலர் தீமில் இங்கே வந்து சிங்க்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. கிச்சனோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. போர்ட்டிகோவில் யார் வராங்கன்னு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. இதோட அளவு 5க்கு 6. கடப்பாக்கள் வச்சு 3 ஷெல்ஃபோட நிறைய ஸ்டோரேஜ் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோர் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டைனிங் ஏரியாவில். அப்போ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும் இருக்குது வால் ஷெல்ஃபோட. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 6க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. டெரகோட்டா டிசைன்ஸில் அந்த மாதிரி கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சுற்றியுமே வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. டோர்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. உட்டன் பேட்டர்ன் வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16 இருக்குது. இங்கேயும் வார்ட்ரோப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் மிரரு, RCC லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால் ஷெல்ஃபு, வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோ இதெல்லாமே இருக்குது இந்த பெட்ரூமில். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வந்து இந்த மாதிரி உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய PVC டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்டு பாத்ரூம். 4க்கு 10ங்கிற அளவில்
நல்லாவே ஸ்பேசிஸாக இருக்குது. வெஸ்டர்ன் க்ளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு வந்து சீலிங் வரைக்குமே கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷினு, டவல் ராடு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, வென்டிலேட்டரு இது எல்லாமே இந்த அட்டாச்டு பாத்ரூமில் இருக்குது. இது போக ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஒன்று கிங் சைஸ் பெட்ரூம், ஒன்று மாஸ்டர் பெட்ரூம். லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் போகுது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. ஃபுல்லாமே இங்கே வந்து கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. சைடு ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. இந்த இடத்துல வந்து வெளிச்சத்துக்காக ஒரு ஓப்பன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விண்டோ, அதுக்கு மெட்டல் கிரில்ஸ் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு நார்மல் லிவிங் ஏரியா பார்க்க முடியும். சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டோட வெளிச்சத்துக்கு 2 விண்டோஸோட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கார்னரில் இங்கே வந்து ஒரு மல்டிமீடியா டிவி வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல அதே மாதிரி கலர் தீமில் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். 16க்கு 16ங்கிற அளவில் நல்லா வசதியாக அமைஞ்சிருக்கு. எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 16 அடிக்கு இங்கே வந்து ஆர்சிசி லேப்டு, ஸ்டோரேஜ் யூனிட்டு, வார்ட்ரோப் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் மிரரு, வால் ஷெல்ஃபு. இந்த இடத்துல வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு. நம்ம இங்கே இந்த இடத்துல ஹெட் போர்ட் போடுவோம், அதுக்கு மேலே ஃபால் சீலிங் ஒர்க் வந்து யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 10ங்கிற அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல அதே சைஸில் இருக்குது. டைல்ஸ் கலர் காம்பினேஷன் மட்டும்தான் வேறு. ப்ரௌன் கலர் தீமில், ஒயிட் கலர் தீமில் இந்த மாதிரியான டைல்ஸ் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இங்கேயும் மாட்டி வச்சுருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 11க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக ஆர்சிசி ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால் ஷெல்ஃபு, வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாமே இருக்குது. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் தான் ஜக்கூசியோட அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கிற அளவில் நல்லா ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. டார்க் பேட்டர்னில் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு. ரைட் சைடில் திரும்பிட்டிங்கன்னா ஜக்கூசியோட நிறைய இடத்துல தண்ணி வர மாதிரி இங்கே வந்து ஜக்கூசி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து வெட் ஏரியா, கடைசியில் வந்து ட்ரை ஏரியா இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷின், வெஸ்டர்ன் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஓப்பன் பால்கனி, கவர்டு பால்கனி ஏரியா இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலேருந்து கவர்ட் பால்கனி ஏறி போகிற மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இங்கே வந்து கவர்ட் பால்கனி ஏரியாங்க. இங்கே ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. வாஷிங் மிஷினில் இங்கே வச்சுக்கலாம் கார்னரில். அதுக்கு உண்டான இன்புட்டு அவுட்லுட்லாம் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த இடத்துல வந்து டஃப் அண்ட் கிளாஸு, எஸ்எஸ்டியில் ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே வந்து ஸ்பைரல்ஸ் டைப்பில் ஒரு ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஸ்டார்கேஸை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்லேருந்து மேலே வந்துட்டிங்கன்னா ஓப்பன் டெரஸுங்க. 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க நீட்டான டிசைனில். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடு தான் இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது. ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ எத்தனை வீடு வந்துருச்சுன்னு. ரெசிடென்ஷியல் ஏரியாவே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடியும் நிறைய வீடு இருக்குது. இந்த வீட்டை வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 87 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடைங்க சவிதா ஹாஸ்பிட்டலிருந்து. அந்த மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே இந்த வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். தார் ரோடு, ட்ரைனேஜ், இபி எல்லாம் அடிப்படையான வசதி இருக்குது. பக்கத்தில் எல்லாம் குடியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க.